புத்தளத்தில் போதைக்கு அடிமையான சிறுவன் செய்த கொலை. முச்சக்கர வண்டி சாரதியை வாடகைக்கு அமர்த்தி காட்டுக்குள் அழைத்துச் சென்று நடந்த சம்பவம். வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ந்து போன போலீசார். உலகின் பெரும் சர்வதேச போதைப்பொருள் குற்ற கும்பல் தலைவர் படுகொலை. வன்முறைகளை ஆரம்பித்து பல நகரங்களை எரித்து வரும் குற்ற கும்பல் தலைவரின் ஆதரவாளர்கள். இதுவரை பலர் பலி. கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ராணுவம். திடீரென ஊருக்குள் புகுந்து மக்களை துரத்து திரிந்து உந்துருளிகளை பந்தாடிய 2 காட்டு யானைகள். கிளிநொச்சியில் நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம். கடும் பீதியில் உறைந்து போன ஊர் மக்கள். இன்று காலை நிகழ்ந்த பாரிய விபத்து. நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பேருந்துகள். உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த பரிதாப நிலை. ஜனாதிபதி அனுர மற்றும் பிரதமரை சாதாரண பரீட்சை எழுதி சிறந்த பெறுபவர்களை பெற்று காட்டுமாறு சவால் விட்ட 81 வயது முதியவர். ஸ்ரீலங்காவில் பேசுபொருளாக முக்கிய விவகாரம். எனது வங்கிக் கணக்குக்கு வேலைகளை செய்வதற்கு என்னிடம் காசு இல்லை. 100 ரூபாயாவது போடுங்கள். கலகொடுத்தி ஞானசார தேரர். நெடுந்தாரகை பயணிகள் படகில் பெருமளவான மதுபானம். கடற்படையினரின் செயலால் பயணிகள் விசனம். இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம். இடைத்தரகர்கள் வேண்டாம், நேரடியாக வந்து பேசுங்கள். பேசுபொருளாக மாறியுள்ள சுன்னாகம் தமிழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் அவர் கூறிய முக்கிய விடயமும். வவுனியாவில் பெண்ணொருவரை கத்தியால் குத்திய மற்றொரு பெண். வெளியானது காரணம் யார் மீது தவறு என இணையதளங்களில் ஆரம்பமாகியுள்ள விவாதம். சிறைக்கு தனது காதலனுக்காக சாண்ட்விச்சில் போதைப்பொருள் கொண்டு வந்த காதலி. தேநீரிலும் போதை நீர். சோதனை செய்த அதிகாரிகள் உடனடியாக செய்த செயல். வீடுகளை உடைத்து உள்ளே எட்டி பார்க்கும் பாரிய யானைகள். தெய்வாதீனமாக தப்பித்த வீட்டுக்குள் இருந்த பெண். திருகோணமலையில் பல பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் யானைகள். யாழ்ப்பாண மக்களுக்கு பேரிடி செய்தி. உடனடியாக நிறுத்தப்படுகிறது யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகள். வெளியான திடுக்கிடும் காரணம். யாழ் வந்த ஜனாதிபதி அனுர கலந்து கொண்ட நிகழ்வில் செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியானது செலவு அறிக்கை. ரணில் போன்ற தத்துவ ஞானிகளில் கை வைத்த போதே அனுரவின் முடிவு தொடங்கிவிட்டது. சீறி எழுந்து கத்திய ரணிலின் வலதுகை அமைச்சர் ஹரின். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து வேட்டை. வவுனியா வீதிகளில் களமிறங்கிய போராட்டக்காரர்கள். இந்தியாவில் அடுத்த பாரிய விமான விபத்து பதிவு. முற்றாக உருக்குலைந்து அழிந்து போன விமானம். உள்ளிருந்த அனைவரும் பலி. மன்னார் மதவாச்சி வீதியில் செட்டிக்குளம் மற்றும் பரையராளக்குளம் இடையே கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் பாலம் அருகே வேன் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றது. வீதி பழக்கமில்லாத ஓட்டுநரால் அதிவேகத்தில் செலுத்தப்பட்டு வந்த வாகனம் திடீரென்று நடுவீதியில் நடைபெற்ற பால கட்டுமானத்தை கண்டு வாகனத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது கட்டுப்பாட்டை மீறி பாலத்துக்குள் வாகனம் பாய்ந்துள்ளதாக உள்ளிருந்தோரும் காயத்துடன் தப்பிக்கொண்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட திருவையாறு மற்றும் கனகாம்பிக்குளம் கிராம பகுதிகள் நேற்று தினம் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர். 2 காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் அந்த பகுதியில் மிகுந்த பதற்ற நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். காட்டு யானைகள் இருக்கும் இடத்துக்கு அருகில் 2 பாடசாலைகளில் சாதாரண தர பரீட்சை இடம்பெற்று வந்த நிலையில் பரீட்சை முடிந்த பின்னர் மாலை நேரத்தில் காட்டு யானைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்து வந்தார். யானைகளை அந்த பகுதியிலிருந்து விரட்டும் நடவடிக்கையில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் ஈடுபட்ட வேளை ராணுவத்தின் வேலிகளை உடைத்துக் கொண்டு ராணுவ முகாமுக்குள் யானைகள் சென்றுள்ளன. இதன்போது காட்டு யானைகளின் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களை கிராம மக்கள் உபசரித்த போதும் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் அநாகரிகமான வார்த்தைகளால் கிராம மக்களை பேசியுள்ளமை தொடர்பான காணொலிகள் வெளியாகியுள்ளன. இதனால் கிராம மக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வாத்துவ மரத்துருவ வீதியின் மெல்லைக்கம்ப பகுதியில் இன்று அதிகாலை 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நேர்ந்த போது 2 பேருந்துகளிலும் பயணிகள் எவரும் இருக்கவில்லை என்றும் விபத்தில் காயமடைந்த 2 பேருந்தின் சாரதிகளும் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவரை கடத்தி கொலை செய்து அந்த வாகனத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை புத்தளம் போலீசார் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் புத்தளம் தில்லையடி ரத்மலியாய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை புத்தளம் அடப்பனாவில்லு பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றுக்குள் ஆடொருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது உயிரிழந்தவர் கடந்த 21ஆம் தேதி தன்னுடைய முச்சக்கர வண்டியில் வாடகை பயணம் ஒன்றுக்காக சென்ற அப்துல் லத்தீப் என்ற 75 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று இரவு 9:30 மணிக்கு சந்தேக நபர் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு வந்து அவரை வாடகை பணத்துக்காக அழைத்துச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டியை கொள்ளையிடும் நோக்கத்தில் சந்தேக நபர் சாரதியின் கழுத்து பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை கீழே தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை எடுத்துச் சென்றார். பின் புத்தளம் முல்லை வீடமைப்பு தொகுதியில் உள்ள தேவாலயத்துக்கு அருகில் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியை கைவிட்டுச் சென்றதோடு போலீசார் அந்த வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபரான 16 வயதுடைய சிறுவன் நேற்று அவரின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்றும் பணம் மற்றும் முச்சக்கர வண்டியை கொள்ளையிடுவதற்காக இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிபெரியவைச் சேர்ந்த 81 வயதான நிமல் சில்வா காப்போது சாதாரண பரீட்சையில் கணித பாடத்தில் தோற்றியுள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இதன் மூலம் கல்விக்கு வயது ஒரு தடையில்லை என்று அவர் நிரூபித்துள்ளார். இது தனிப்பட்ட சாதனையாக மட்டுமன்றி தேசிய கல்வி முறையை நிலை குறித்து அரசாங்கத்துக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புவதையும் நோக்கமாக கொண்ட நடவடிக்கையாகும். நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமானதென்று அவர் நம்புகின்ற அடிப்படை எண் கணிதத்திலிருந்து விலகிச் செல்வதற்காக தற்போதைய பாடத்திட்டத்தை சில்வா வினவியுள்ளார். கடந்த காலத்தில் மாணவர்கள் முக்கிய திறன்களை மையமாக கொண்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள எண்கணித வினாத்தாளை கொண்டிருந்தார்கள் என்றும் அவர் செய்தியாளரிடம் கூறினார். இன்றைய தேர்வுகள் பல தீர்வு கேள்விகள் மற்றும் சிக்கலான வடிவங்களால் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவை மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை விட குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. சீர்திருத்தத்துக்கு அழைப்பு விடுத்த சில்வா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு அதே வினாத்தாளில் தேர்ச்சி பெற முடியுமா என்று பார்க்க அவர்களையே முயற்சிக்குமாறு சவால் விடுத்துள்ளார். தனது வங்கிக் கணக்குக்கு பொறிக்கப்பட்ட தாளொன்றை காட்சிப்படுத்தி தனக்கு ஒவ்வொருவரும் 100 ரூபாய் என்றாலும் வைப்பிலிடுமாறும் ஞானசாரத்திர வெளியிட்ட வீடியோ பேசுபொருளாக மாறியுள்ளது. தன்னுடைய மேலதிக சமூக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தன்னிடம் பணம் இல்லை என்றும் தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க மக்கள் தமக்கு தலா 100 ரூபாய் வீதம் என்றாலும் வைப்பு செய்யுமாறும் கேட்டுக்கொண்ட விவகாரம் இவ்வாறு விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் பகுதியிலிருந்து நேற்று மாலை நெடுந்தீவு நோக்கி பயணித்த நெடுந்தாரகை பயணிகள் படகில் கடற்படையினர் பெருமளவான மதுபானடின்களை ஏற்றிச் சென்றமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகளவில் பயணிக்கும் படகொன்றில் கடற்படையினர் இவ்வாறான அதிகப்படியான மதுபானங்களை வெளிப்படையாக ஏற்றிச் சென்றமை பயணிகளிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. பொது போக்குவரத்து சாதனங்களில் இத்தகைய செயற்பாடு அனுமதிக்கப்படக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய பயணிகள் இதுகுறித்து அங்கிருந்த போலீசாரும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு புதிதாக பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட தமிழ் பொறுப்பதிகாரியான சிவானந்த நிதர்சன் நேற்று தனது பதவியை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் ஆரம்பத்தில் தெல்லிப்பள்ளி துர்க்கையம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு போலீஸ் நிலையத்தில் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அவர் உத்தியோகபூர்வ ஆவணத்தில் அறிக்கை எழுதி தன்னுடைய பணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து சமூக மட்ட அமைப்பினர், மதகுமார் உள்ளிட்டோர் நினைவு சின்னங்கள் வழங்கி அவரை கௌரவித்தனர். இதன்போது பல முக்கிய விடயங்களை அவர் தமிழில் பகிர்ந்திருந்தார். என்னுடைய பேர் சிவானந்த நிதர்சன். நான் இன்றைய தான் எங்களுடைய இலங்கை போலீஸ் அதிபர் கட்டளையின் பிரகாரம் இன்றைக்கு நான் இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். சுன்னாத்தில் கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் நிலையங்களிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். நான் முதலாவது இந்த போலீஸ் ஏரியாவை பற்றிய ஒரு முழு அறிவையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய நோக்கங்கள் ஆக குறிப்பு நோக்கம் தான். சனங்கள் வந்தோண்டு நிம்மதியாக பயணம் செய்யணும், நிம்மதியாக வாழணும். மற்ற இந்த பாடசாலை பிள்ளைகள் என்ற கல்விக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒரு சமாதான முறையில் அதே கல்விகளை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அது ரெண்டும் தான் என்னுடைய பிரதான நோக்கம். கிட்டத்தட்ட அது ரெண்டையும் செய்ய நான் எல்லா பிரச்சனையும் கிட்டத்தட்ட தீரும் என்று நினைக்கிறேன். இதை விட வேறு பிரச்சனைகள் எல்லாம் பொதுமக்களோட வேண்டிக் கொள்றேன். என்னென்னா, நீங்கள் இதுவரை எங்கேயும் பொறுப்பதையாக இருந்தால் வந்து காய்ச்சிருப்பீர்கள். இனி ஏதாவது எங்களை போலீஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லணும். நீங்கள் இணைக்கிற ஏதாவது பிரச்சனை யாரும் பெறலாம். போலீஸ் நிலையத்துக்கு வந்து அந்த இடைத்தரகர்கள் எல்லாம் அப்படிலாம் தேவையில்லை. நேரடியாக எந்த பாசம் உங்களுக்கு விடாங்க. நீங்கள் உங்களோட மொழியில் நேரடியாக என்னை சந்தித்து நீங்கள் உங்களை பிரச்சனை சொல்லிக்கொள்ளலாம். எங்களால் இயன்ற வரையில் எங்களுடைய சிரேஷ்ட பிரதிபடும் சீனியர் டிஐ சார், எங்களுடைய டிஐ சார் அறிவுரையின்படி
மற்ற எங்களோட யாழ்ப்பாண டிவிஷன் சார் ஏஎஸ்பி சார் அவையின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி கடமைகளை மேற்கொண்டு மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறை ஏற்படுவதற்கான கடமைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. வவுனியா பண்டாரிக்குளத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் இருந்த பெண்ணொருவரை அங்கு வந்த மற்றொரு பெண் கத்தியால் குத்தி படுகாயமடையச் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பகல் பண்டாரிக்குளம் முனியப்பர் கோயில் வீதியில் உள்ள அடுக்குமாடி வளவுக்குள் அமைந்துள்ள கடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக துப்புரவு வேலை செய்து வந்ததாகவும் அங்கு வாடகை அடிப்படையில் தங்கியிருந்த குறித்த 64 வயதுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அங்கு துப்புரவு பணி வேலை செய்து வரும் சந்தேக நபருக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக சந்தேக நபரை அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் வேலையிலிருந்து நிறுத்தியதாகவும் இந்த முரண்பாட்டின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் ஆபத்தான நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட 24 வயது இளைஞனுக்கு போதைப்பொருள் கலந்த தேநீரை கொடுக்க முயன்ற 22 வயது யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொண்டு வந்த ஜென்விச்சில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை குளிசை ஒன்றையும் போலீசார் மீட்டனர். பொல்கஸ் ஒவிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட நிலையில் அவரின் காதலி என்று கூறப்படும் யுவதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் இளைஞனை பார்க்க அங்கு வருகை தந்திருந்தார். அந்த இளைஞனுடன் சிறிது நேரம் உரையாடிய பின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் அனுமதியுடன் தேநீர் அருந்துவதற்காக வெளியே சென்ற யுவதி சிறிது நேரத்தின் பின் சிறிய பையனுள் உறிஞ்சு குழாய் இடப்பட்ட தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பவற்றை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு வந்தார். இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் கொண்டு வந்த தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பவற்றை சோதனையிட்ட போது அவற்றில் போதைப்பொருள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காதலியும் உடனடியாக கைது செய்யப்பட்டார். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வீரமா நகர் கிராமத்துக்கு நேற்று இரவு உட்புகுந்த காட்டு யானை வீடொன்றை உடைத்து சேதப்படுத்தியது. இதன்போது வீட்டுக்குள் இருந்த நெல் மூட்டைகளை இழுத்து சாப்பிட்டதோடு வீட்டு உடைமைகளையும் சேதப்படுத்தியது. வீட்டிலிருந்த பெண் எவ்வித ஆபத்துமின்றி தெய்வாதீனமாக தப்பியுள்ளார். காட்டு யானையின் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக காணப்படுவதோடு உடைமைகளுக்கும் காட்டு யானைகள் சேதம் விளைவித்து வருவதாலும் இதற்குரிய தீர்வை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என மூதூர் வீரமாநகர் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சேவரை பற்றி தான் போட்டு ஓடி அங்கே ஆக்களை கூப்பிட்டு அங்கே போனால் இதில் நின்று ஆனா அது என்ன கண்டு ஓடுது. இது அப்படியே எடுத்து நெல் வைக்கிறதுக்கு அப்படியே கொண்டு உடஞ்சி விட்டு திண்டு அப்படியே வேக்குது திரும்பி மாறியும் உள்ளுக்கு வாரதுக்கு. யாழ்ப்பாணம் மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். அதன் நிர்மாணப் பணிகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான சுற்றாடல் அறிக்கை பெறப்படவில்லை என்பது தெரிய வந்ததையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமையவுள்ள யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் 2025 ஆண்டு செப்டம்பர் 1 ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சர்வதேச தரத்திலான பகலிரவு போட்டிகளை நடத்தும் வசதிகளுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்படும் 5வது மைதானமாகவும் சர்வதேச போட்டிகளை நடத்துகின்ற 7வது மைதானமாகவும் யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்வுகளுக்காக பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். அவர் ஜனவரி 16 மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்று இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மீள்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்துக்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுக்காக பொதுமக்களை மைதானத்துக்கு அழைத்து வர 11 தனியார் பேருந்து சேவைக்கு அமர்த்தப்பட்டதாக மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. இதற்காக 2,23,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் முழு நாடும் ஒன்றாக என்ற போதை ஒழிப்பு நிகழ்வு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. அந்த நிகழ்வுக்காக ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கு சொந்தமான 75 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இதற்காக 23,43,885 ரூபாய் செலுத்தப்பட்டது. இந்த 2 நிகழ்வுகளுக்கு மொத்தமாக 25,66,885 ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்க போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஒரு தத்துவ ஞானிக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய தலைவருக்கும் எதிராக கைவைத்த தருணத்தில் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் முடிவு ஆரம்பமாகிவிட்டதாக தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது அரசியல் ரீதியான அழுத்தங்களை விமர்சிக்கும் வகையில் ஹரின் பெர்னாண்டோ எவ்வாறு தெரிவித்தார். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் முழுமையாக நீக்க கோரி தமிழ் மக்கள் சார்பில் மனு ஒன்றை கையளிக்கும் நோக்கத்தோடு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் செயற்பாடு நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா இலுப்பையடியில் இடம்பெற்ற இந்த கையெழுத்து பெறும் செயற்பாட்டில் போராளிகள் நலம்புரி சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த மனுவானது எதிர்வரும் வாரங்களில் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. மெக்சிகோவில் உள்ள போதைப்பொருள் கும்பல் ஒன்றின் தலைவரான நெமிசியோ ஒசேகரா ஜெர்வாண்டிஸ் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் வன்முறை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஏர் கனடா, யுனைடெட் ஏர்லைன்ஸ் மற்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பல விமான நிறுவனங்கள் யாலிஸ்கோவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன. எலமென்ட்ஸ் ஒன்று அறியப்பட்ட 59 வயதிற்கு நெமேசியோ ஒசேகரா ஜெர்வாண்டிஸ் போதைப்பொருள் கும்பலின் தலைவராக இருந்தார். அவரை கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் படையினருக்கு இடையிலான மோதலில் கடுமையாக காயமடைந்த அவர் பின்னர் உயிரிழந்ததாக மெக்சிகோ பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆலிஸ்கோ மாநிலத்தின் தபால் நகரில் இடம்பெற்ற இந்த நடவடிக்கைகள் குறித்த அமைப்பைச் சேர்ந்த 4 கொல்லப்பட்டதோடு 3 இராணுவத்தினர் காயமடைந்தனர். இந்த நிலையில் எல்மென்சோவின் மரணத்துக்கு பதிலடி அடிக்கும் வகையில் குறைந்தது 12 மாநிலங்களுக்கு வன்முறை பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெடித்துள்ள வன்முறையின் போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை எரிக்கும் போராட்டக்காரர்கள் தொடர்பான வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் ராஞ்சியிலிருந்து புதுடில்லிக்கு தீக்காயமடைந்த நோயாளி ஒருவரை ஏற்றிச் சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் வானூர்தி சத்ரா மாவட்டத்தின் நடந்த காட்டுப்பகுதிகள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் வானூர்தியில் பயணித்த 7 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லியைச் சேர்ந்த ரெட்ஃபீல்ட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான வானூர்தி நேற்று இரவு 7:11 மணிக்கு ராஞ்சியில் உள்ள பிர்சாமுண்டு வானூர்தி நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இரவு 7:34 மணியளவில் கொல்கத்தா வான்வெளி கட்டுப்பாட்டு அறையுடன் குறிப்பாக வானூர்தி தொடர்பில் இருந்தபோதும் வாரணாசிக்கு தென்கிழக்கே சுமார் 100 கடல் மைல் தொலைவில் இருந்தபோது திடீரென்று ரேடார் தொடர்பிலிருந்து மறைந்தது. பின் சிமாரியா அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் அது விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நடந்த இடம் அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய வானூர்தி போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு நெருக்கடி தொடர்பில் வானூர்தி போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பான DGCA விசாரணைகளை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் போதைக்கு அடிமையான சிறுவன் செய்த கொலை. முச்சக்கர வண்டி சாரதியை வாடகைக்கு அமர்த்தி காட்டுக்குள் அழைத்துச் சென்று நடந்த சம்பவம். வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ந்து போன போலீசார். உலகின் பெரும் சர்வதேச போதைப்பொருள் குற்ற கும்பல் தலைவர் படுகொலை. வன்முறைகளை ஆரம்பித்து பல நகரங்களை எரித்து வரும் குற்ற கும்பல் தலைவரின் ஆதரவாளர்கள் இதுவரை பலர் பலி, கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ராணுவம். திடீரென ஊருக்குள் புகுந்து மக்களை துரத்து திரிந்து உந்துருளிகளை பந்தாடிய 2 காட்டு யானைகள். கிளிநொச்சியில் நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம். கடும் பீதியில் உறைந்து போன ஊர் மக்கள். இன்று காலை நிகழ்ந்த பாரிய விபத்து. நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பேருந்துகள். உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த பரிதாப நிலை. ஜனாதிபதி அனுர மற்றும் பிரதமரை சாதாரண பரீட்சை எழுதி சிறந்த பெறுபவர்களை பெற்று காட்டுமாறு சவால் விட்ட 81 வயது முதியவர். ஸ்ரீலங்காவில் பேசுபொருளாக முக்கிய விவகாரம். எனது வங்கிக் கணக்குக்கு வேலைகளை செய்வதற்கு என்னிடம் காசு இல்லை, 100 ரூபாயாவது போடுங்கள். கலகொடத்தி ஞானசார தேரர். நெடுந்தாரகை பயணிகள் படகில் பெருமளவான மதுபானம். கடற்படையினரின் செயலால் பயணிகள் விசனம். இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம். இடைத்தரகர்கள் வேண்டாம், நேரடியாக வந்து பேசுங்கள். பேசு பொருளாக மாறியுள்ள சுன்னாகம் தமிழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் அவர் கூறிய முக்கிய விடயமும். வவுனியாவில் பெண்ணொருவரை கத்தியால் குத்திய மற்றொரு பெண். வெளியானது காரணம் யார் மீது தவறு என இணையதளங்களில் ஆரம்பமாகியுள்ள விவாதம். சிறைக்கு தனது காதலனுக்காக சாண்ட்விச்சில் போதைப்பொருள் கொண்டு வந்த காதலி. தேநீரிலும் போதை நீர். சோதனை செய்த அதிகாரிகள் உடனடியாக செய்த செயல்.
வீடுகளை உடைத்து உள்ளே எட்டி பார்க்கும் பாரிய யானைகள். தெய்வாதீனமாக தப்பித்த வீட்டுக்குள் இருந்த பெண். திருகோணமலையில் பல பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் யானைகள். யாழ்ப்பாண மக்களுக்கு பேரிடி செய்தி. உடனடியாக நிறுத்தப்படுகிறது யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகள். வெளியான திடுக்கிடும் காரணம். யாழ் வந்த ஜனாதிபதி அனுர கலந்து கொண்ட நிகழ்வில் செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியானது செலவு அறிக்கை. ரணில் போன்ற தத்துவ ஞானிகளில் கை வைத்த போதே அனுரவின் முடிவு தொடங்கிவிட்டது. சீறி எழுந்து கத்திய ரணிலின் வலதுகை அமைச்சர் ஹரின். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து வேட்டை. வவுனியா வீதிகளில் களமிறங்கிய போராட்டக்காரர்கள். இந்தியாவில் அடுத்த பாரிய விமான விபத்து பதிவு. முற்றாக உருக்குலைந்து அழிந்து போன விமானம். உள்ளிருந்த அனைவரும் பலி.